பெண்களுக்கு அநீதி நடக்கும்போது அதை மிகப்பெரிய பேசும் பொருளா மாத்திரனாம ஆண்களுக்கு நடக்கும்போது சப்போர்ட் பண்ணணும். கேரளால தீபக் அப்படிங்கிற ஒரு இளைஞர் ஒரு பெண் தன் மீது அவதூறு பரப்பிட்டாங்கிறதுக்காக தன் உயிரையே மாச்சிட்டாரு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்கள் ரூபா. கேரள மாநிலத்தை சேர்ந்த தீபக் அப்படிங்கிற ஆண்மகன் ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருந்திருக்காரு. அவரோட வேலையை முடிச்சுட்டு கோவிந்தபுரத்துலேருந்து பையனூர் டிராவல் பண்ணும்போது தான் இவரோட இறப்புக்கு காரணமான இன்சிடென்ட் நடந்திருக்கு. அவர் ஒரு பிரைவேட் பஸ்ஸில் டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஈவினிங் டைம் அப்படிங்கிறங்காட்டி பஸ்ஸில் ரொம்ப க்ரௌடாக இருந்திருக்கு. அந்த பஸ்ஸில் ஒரு பெண் டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த பெண் ஒரு ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சர். இன்ஸ்டாகிராமில் அவங்களுக்கு 10,000 ஃபாலோவர்ஸ் இருந்திருக்காங்க. அது போக அவங்க ஒரு சைக்காட்ரிஸ்டாக வேற இருந்திருக்காங்க. இவர் அந்த பெண்ணுக்கிட்ட தப்பாக நடந்தாங்கிறத அந்த பெண் வந்து ஆன்லைனில் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய வைரல் ஆயிருச்சு. ஆனா அவருடைய சைட்ல இருந்து நான் எப்பவும் போலதான் அந்த பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தேன், அந்த பெண்ணு தான் என்கிட்ட வந்து நின்று வீடியோ எடுத்தாங்க அப்படிங்கிறது அவருடைய சைடு தரப்பு வாதமா இருந்திருக்கு. என்னோட பேரண்ட்ஸே என்னை தப்பா நினைச்சிருவாங்களோன்னு பயமா இருக்குன்னு கூட அவருடைய நண்பர்கள் கிட்ட அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நடந்தது வெள்ளிக்கிழமை. அந்த பெண் போஸ்ட் பண்ண இந்த வீடியோ மிகப்பெரிய வைரல் ஆயிருச்சு. கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு குரூப், இவருக்கு சப்போர்ட் பண்ண குரூப்பும் நிறைய கமெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை தீபக் அவர்களுக்கும் ஷேர் பண்ணி இது நீங்க தானான்னு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் கேட்கும்போது அவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காரு. இது நிறைய பேர் ஃபோன் பண்ணி இது அவரை பத்தி இந்த மாதிரி கேட்குறாங்க, இது நீங்க தானா அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. அதனால அவர் ஃபோன் ஆஃப் பண்ண நிலைமையில வச்சிருக்காரு. ஞாயிற்றுக்கிழமை காலையில போய் அவங்க அம்மா அப்பா கதவை தட்டி பார்த்துருக்காங்க. அவர் ஓப்பன் பண்ணல அப்படிங்கிறங்காட்டி. ஆனா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவர் இறந்த நிலைமையில இருந்திருக்காரு. அந்த பெண்ணுடைய ஃபோன் வந்து அதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. அந்த பெண்ணை ரீச் பண்ண முடியல. அந்த பெண் என்ன சொல்றாங்கன்னா அவர் தான் தப்பா நடந்தாரு, அதைத்தான் நான் வீடியோ எடுத்து ஆன்லைன்ல போட்டேன் அப்படிங்கிறாங்க. இவர் சைடு பார்த்தா அப்படின்னா நான் எப்பவும் போல கேஷுவலா தான் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன், அவங்களா தான் வந்து நின்று வீடியோ எடுத்தாங்க சொல்லியிருக்கிறாரு. போன்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவர் தன் மீது பழி சுமத்தப்பட்டது அப்படிங்கிறதுக்காகவே தன் உயிரையே மாச்சிட்டாரு. ஆனா இந்த பொண்ணு வந்து அவர் மேலதான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தான் உயிரை விடுற அவரு ஒரு பொண்ணு வீடியோ எடுக்குது அப்படிங்கிற போது அவர் தப்பா நடந்துக்குவாரா? ஆனா அந்த பொண்ணு அப்படிதான் சொல்லுது, நான் தெரிஞ்சுமே அவர் எங்கிட்ட தான் தப்பா நடந்துக்கிட்டார். எது உண்மை அப்படிங்கிறது தெரியல. மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.